அடுத்த மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் வந்து டைரக்ட் அட்ரஸிங். ஸோ அடுத்த மெத்தட் டைரக்ட் அட்ரஸிங். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் டைரக்ட் அட்ரஸிங். டைரக்ட் அட்ரஸிங். ஸோ இதில் the data for the instruction, the address of the data, the address of the data. So இங்கே data கொடுக்க மாட்டோம். The address of the data is given in the instruction. So முதல்ல பார்த்ததுக்கும் இதுக்கு ஒரு சின்ன ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே டேட்டாவை சொல்ல மாட்டோம். டேட்டா இருக்கக்கூடிய அட்ரஸை தான் இண்டிகேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் A, 30H, மூவ் R0, 45H, மூவ் 45H, R0. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸோ இந்த டேட்டா எங்கே இருக்குது, டேட்டா மூவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் மூவ் A, 30Hன்னு கொடுக்குறோம். அப்போ இங்கே இந்த ஹேஷ் சிம்பலே இல்லை. இந்த 30ன்றது என்ன மீன் பண்ணுறோம், ஹெச்ன்றது ஹெக்ஸாடெசிமல், ஹெச் இண்டிகேட் ஹெக்ஸாடெசிமல். இந்த 30ன்றது என்ன இண்டிகேட் பண்ணுறோன்னா, அந்த 30ன்ற மெமரி அட்ரஸ், இன்டர்னல் மெமரி அட்ரஸில் 30ன்ற அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை தான் ஏக்கு மூவ் பண்ண போகிறோம். இந்த 30ன்றது ஏக்கு மூவ் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ரீவியஸ் இந்த இடத்துல ஒரு ஹேஷ் யூஸ் பண்ணால் இந்த 30 அப்படியே இங்கே வந்துடும். இந்த ஹேஷ் இல்லை அப்படின்னும் போது இது மெமரி அட்ரஸ். இந்த அட்ரஸில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் அக்குமுலேட்டருக்கு மூவ் ஆகும். ஸோ காப்பி தி ஆர் மூவ் த டேட்டா இன் த மெமரி அட்ரஸ், in the memory address. ஸோ கொடுத்துருக்க அந்த மெமரி அட்ரஸை இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கோம். 30H in the memory address, 30H, ஹெச்ன்றது ஹெக்ஸாடெசிமல். நம்ம இங்கே அட்ரஸிங் யூஸ் பண்ண ஹெக்ஸாடெசிமல். 30H into accumulator or A register. A is the accumulator into accumulator. அப்போ இங்கே என்ன மீன் பண்ணுறோன்னா, ஸோ இன்டர்னல் மெமரியில் 30ன்ற மெமரி அட்ரஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ 30ன்ற மெமரி அட்ரஸ், this is the internal memory. ஸோ internal RAM memory or data memory, internal RAM memory. ஸோ இந்த இன்டர்னல் மெமரியில் 30ன்ற மெமரி லொக்கேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் 2Dன்ற நம்பர் இருக்குன்னா, இந்த 2D காப்பிடு ஆன் தி A ரெஜிஸ்டர். 2D is copied on the A register. அப்போ இங்கே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்பர், அதுவும் நம்பர் தான் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பர் ஆக்டிங் எஸ் ஏ மெமரி அட்ரஸ். ஸோ அது டேட்டா கிடையாது. அந்த மெமரி அட்ரஸ்லேருந்து இட் டேக்ஸ் த டேட்டா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மூவ் A, 30Hன்னு கொடுத்தீங்கன்னா 30ன்ற மெமரி அட்ரஸுக்கு போகுது. அங்கே என்ன டேட்டா இருந்ததோ அதை கொண்டு போய் அக்குமுலேட்டரில் காப்பி பண்ணிக்குது. அதே மாதிரி இங்கே மூவ் R0, 45. அப்போ 45ன்ற மெமரி லொக்கேஷன் என்ன டேட்டா இருக்கோ அது R0க்கு காப்பி ஆகுது. அதே மாதிரி மூவ் 45 R0. ஸோ இங்கே என்ன செய்கிறோம், R0வில் என்ன டேட்டா இருக்கோ அது 45ல் போய் காப்பி ஆகுது. ஸோ அப்போ நம்ம எங்கே செய்ய போகிறோம், எந்த இடத்துல செய்ய போகிறோம், எங்கே போய் டேட்டாவை காப்பி பண்ண போகிறோம், எங்கேருந்து டேட்டாவை எடுக்க போகிறோம், அதனுடைய மெமரி அட்ரஸை தான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருப்போம். ஸோ இட் இஸ் கால்ட் தி டைரக்ட் அட்ரஸிங். ஸோ டைரக்ட்ன்றது மெமரியை நம்ம டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கோம். அடுத்தது ரிஜிஸ்டர் அட்ரஸிங். அடுத்த மெத்தட் ரிஜிஸ்டர் அட்ரஸிங்.